அப்பா பேர் சொன்னாலே அந்த ரஜினி படத்துல நடிப்பாரு அவரா அப்படிதான் முதல் கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி தான் அவரோட எப்பவுமே எல்லா ரஜினி படத்துல நடிப்பாரு அவரா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அதே மாதிரி தம்பிக்கு எந்த ஊர் கூட பயங்கர ஹிட். அது ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த காம்பினேஷன். ரெண்டு பேரும் பேசி வச்சு நிறைய எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க உட்காந்து துணி துவைக்கலாம் பார்த்துருப்பீங்க அந்த படத்துல. அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்பா வந்து பாத்தீங்கன்னா ரஜினி வளர்றதுக்கு முன்னாடில இருந்தே அப்பாவும் அவரும் க்ளோஸ். எனக்கு தெரிஞ்சு அப்பா கவிக்குயில் அப்படிங்கிற ஒரு படம் ஒண்ணு வந்து பண்ணியிருப்பாங்க. தேவராஜ் மோகன்ல தேவராஜ் அப்பாவுக்கு பயங்கர க்ளோஸ். நான் சொன்ன ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவரும் வீட்டுக்கு வருவார் அடிக்கடி. ஸோ அந்த படம் வந்து அவர் எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது தள்ளி நிற்பாரா ரஜினிகாந்த். அப்போ அவர் வந்து கூப்பிட்டு பேசுறது கொள்றது இவருக்கு தான் எல்லாத்துக்கிட்டையுமே சரளமாக பேசக்கூடிய ஒரு நபர். எல்லாரையுமே அவர் வந்து ஹியூமன் வேல்யூஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. பணக்காரன் ஏழை அப்படிங்கிற அவர் எந்த எண்ணமே ரோட்ல என்ன சொல்றது பாத்ரூம் கழுவுறவங்களா இருந்தாலும் சரி எது பண்றவங்களா இருந்தாலும் ஈக்குவல் அந்த இது வந்து அவர்கிட்ட ரொம்ப இருக்கும். அதனால யாரா இருந்தாலுமே வந்து பேசுறதுனால அவரை கூப்பிட்டு ரொம்ப க்ளோஸா பேசியிருக்காரு. அப்ப இருந்தே வந்து அவங்களோட ஜேர்னி அப்பத்துலேருந்தே இதுவானதுக்கப்புறம் 3 முகம் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ரஜினிகாந்த் அப்படின்னு மாற்றினது கூட அவர் ரஜினி அப்படின்னு போட்டுட்டு இருந்தார். அப்புறம் ஜே ஐக்கு பதிலாக ஜேவோட நிப்பாட்டுற மாதிரி அது இது பண்ணார். நிறைய பேருக்கு பேர் மாற்றி கொடுத்தார். ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை.